அண்மைச் செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று சீமான் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் அடுத்தடுத்து சீமான் அறிவித்து வரக்கூடிய நிலையில் காரைக்குடி தொகுதியில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் போட்டியிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 2016 மற்றும் 2021 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தல்களில் சீமான் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார். இந்நிலையில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். அதே போன்று சென்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்நிலையில் சீமான் ஏற்கனவே 2 இடங்கள், அதாவது சொந்த ஊர் இல்லாமல் மாற்று இடங்களில் போட்டியிட்டார். கடலூர் 2016 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டார். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு அங்கேயும் தோல்வியை தழுவியிருந்தார். இந்நிலையில் தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும். 234 தொகுதிகளிலும் 117 ஆண்கள் 117 பெண்கள் என போட்டியிடுவார்கள் என்று சீமான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களையும் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு இடத்திலும் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் நடத்தப்படும் போது மேடையேற்றி அவர்களை சீமான் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் சீமான் காரைக்குடி தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது.